இல்லை, மாட்டிக்கிட்டோம், வாழ்ந்து தான் ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்னோட நிலமை. இதெல்லாம் இந்த இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த பேசுறதெல்லாம் எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த ஒரு மெமரிஸு. இதெல்லாம் நான் வந்து ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குன்னா, பழைய ஃபோட்டோ பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. இது நான் அப்போ எடுத்தது இப்போ எடுத்தது, அது மாதிரி இந்த மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே 45 இல்லையா? ஓகே அப்போ உட்காந்து. ஓகே கார்டே 45 சொல்லி தானே கார்டு போட்டோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா அடுத்து இன்னொரு மலாய்க்காரன் கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கூலிங்காக ஃபேண்ட்டா எடுக்க போகிறோம். கூலிங்காக ஃபேண்ட்டா எடுத்து அப்படியே வீடியோ அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பேசாமல் நம்மளோட பழைய ஃபோட்டோலாம் இருக்குல்ல கிட்டி, சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகிறோம், எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம்ல. அதுதான் இப்போ நான் நேற்று நைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். பழைய என்னோடய வீடியோ இருக்குல்ல, நம்ம நிஷா வந்தப்போ அப்போ மியூசிக்லின்னு ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு, டிக்டாக் ஆப் இருக்குல்ல, அது மாதிரி அது ஃபஸ்ட்டு மியூசிக்லின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பில் வந்து நான் வீடியோவில் முதல்ல நிஷா வந்தப்போ எடுத்திருந்த வீடியோலாம் இருந்துச்சு. நைட்டு தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது உடம்பு ஒல்லியாக மண்டையெல்லாம் ஓடி ஒரு மாதிரியாக இருந்துச்சு என் மூஞ்சி. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தானே இருந்திருக்கோம், இப்போ எப்படி மூஞ்சி மாதிரி இருக்கு. அன்றைக்கி இந்த ஸ்டாலினை பற்றி போட்டு ஒரு வீடியோ வியூஸ் முடிஞ்சது, 8000 வியூஸ் மேலே முடிச்சில்ல. அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படியெல்லாம் இருந்திருக்கோம், இவ்வளோ ஒல்லியாக இருந்திருக்கோம், இப்போ எப்படி மாறி இருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஏன் டெய்லியும் ஒரு வீடியோ எடுத்து நம்ம புதுசாக இன்னொன்று கண்டென்ட் ஒன்றும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அப்படியே லைஃப்பில் அன்னைக்கு நடக்கிறத ஒரு அழகாக ஒரு வீடியோவை எடுத்து போடலான்ட்டு மைண்டில் தோணுச்சு. அப்புறம் ஈரோடு அதான் இன்னமும் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிறத அழகாக இது ஒரு விலாக்காக எடுத்து, விலாக்காக சொல்கிறத விட அப்படியே வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து கட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவில் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது நல்லா இருக்கும்ல. நம்ம முன்னாடி வந்த புதுசில் கேஎஃப்சி போன வந்துடுவோம் முதல்ல யூடியூப் சேனல் ஆன் பண்ணி. அதெல்லாம் பார்க்குறேன். அப்போ இருந்த உடம்புக்கும் நம்ம பேசினதுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ உன்னோட உடம்புலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு, இப்போ தான் தின்னு ஆமை மாதிரி பெருத்து போயிட்டேன். அதனால் வந்து நாங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும்போது அதெல்லாம் அப்படியே வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு, சந்தோஷமாக இல்லை சண்டை வரும்போது வீடியோ எடுக்கணும், அதான் நல்லாயிருக்கும். ஆமாம் என் முன்னாடி இப்போ காலைல இருந்து சண்டை, நேற்று நைட்லேருந்து ஐயோ கீழே விழுந்துட்டான்.